friends, நான் மிருதுலா from Honey Learning. 12th standard students க்கு physicsல first chapter வந்து இந்த electrostatics தான். இது நிறைய பேருக்கு ஸ்கூல்ல ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு இந்த சாப்டர் ஆரம்பிக்கவே இல்ல. சரி, இந்த சாப்டரோட இம்பார்ட்டன்ஸ் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இதை பத்தி நம்மளும் டீடைலா படிக்க ஆரம்பிச்சிருவோம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா 10th ஸ்டாண்டர்ட்ல எல்லாருமே வந்து சூப்பரான மார்க் வாங்கியிருப்போம். 11th மார்க் ஒரு சிலருக்கு சாட்டிஸ்ஃபைங்கா இல்லாம இருந்திருக்கலாம். பட் அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு திரும்ப நான் டாப்பரா ரிட்டர்ன் ஆக போறேன் அப்படின்னு சொல்லி எத்தனை 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரெடியா இருக்கீங்க? கட் ஆஃப்க்கு தேவையான சப்ஜெக்ட்ஸை இன்னைக்கு ரைட் ஃப்ரம் த டே 1ல இருந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஒரு சூப்பர் டூப்பரான கட் ஆஃப் வாங்குறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? சோ டாப்பரா ரிட்டர்ன் ஆக எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? சோ ஹேஷ்டாக் டாப் ரிட்டர்ன்ஸ் போட்டு உங்க நேம் அண்ட் நீங்க ஆக்சுவலி வந்துட்டு பயோ மேக்ஸா இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸா எனக்கு டெஃபினட்டா தெரிஞ்சாக்கணும். சோ எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்போ இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் எல்லாத்தையும் தாண்டி பிசிக்ஸ் ஜென்ரலாவே ஒரு ஈஸியான சப்ஜெக்டா இல்ல வந்து ஒரு டஃப் கொடுக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸான்னு கேட்டா பிசிக்ஸை தாண்டி நீங்க பேசிக் மேக்ஸ் தெரிஞ்சாதான் பிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ண முடியும். நிறைய பேருக்கு மேக்ஸ்ல கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருந்துச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து இங்கேயும் நம்மள அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்ப பேசிக் மேக்ஸை கொஞ்சம் நீங்க ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிசிக்ஸ் ஈஸியரான ஒரு சப்ஜெக்ட் தான். டெரிவேஷன்ஸ் எல்லாமே ரிப்பீட்டடா நம்ம எழுதி பார்க்கும்போது இதுவும் சிம்பிளர் ஆயிடும். இது ஸ்டேட் போர்டு எக்ஸாமுக்கு மட்டும் கிடையாது, ஈவன் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் நீட் அண்ட் ஜேபிலிக்கும் சேர்த்து தான் சொல்றேன். ஸோ அப்படி பார்க்கும்போது பல பேரோட ஆப்ஷன் டஃபா இருந்தாலும் மேக்ஸ் தெரிஞ்சா ஓரளவு நம்மளால கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் இதுவும். ஓகே, சரி, இது எப்படி படிக்கலாம் இந்த சாப்டர்? அப்ப இந்த சாப்டரோட முதல்ல இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இப்ப 2025ல வெயிட்டேஜ் எல்லாம் மாறி இருக்கு. அப்படி இருக்கும்போது பேப்பர்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த சாப்டர் வந்து 2 1 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த ரெண்டுமே வந்து புக் பேக் கொஸ்டின் தான். அண்ட் அதை தாண்டி வந்துட்டு ஒரே ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுவும் வந்து ப்ராப்ளம். ஸோ ப்ராப்ளம் உங்களோட புக்ல எக்ஸாம்பிள் 1.20 ஒரு ஹாஃப் பார்ட் மட்டும் கேட்டிருந்தாங்க. ஃபுல் சம் கேட்காம பாதி மட்டும் கேட்டிருந்தாங்க. ஏன்னா 2 மார்க் அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் 3 மார்க்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 5 மார்க்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இதுலயே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 12 மார்க்குக்கு கொஸ்டின் வந்துச்சு. ஓகே, சோ அப்ப இந்த சாப்டர் 1 மட்டுமே நம்ம படிச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 70 மார்க்ஸ்க்கு 12 மார்க்ஸ் நம்ம கையில தான் இருக்கு. அண்ட் அதை படிக்கிறதுக்கும் நமக்கு நிறைய டைம் இருக்கு. ஆனா இந்த சாப்டர் கொஞ்சம் பெரிய சாப்டர், ஆனா கொஞ்சம் ஈஸியான சாப்டர் தான். 9 டாபிக் இருக்கு. அந்த 9 டாபிக்ல கிட்டத்தட்ட மொத்தம் ஒரு 36 சப் டாபிக் இருக்கு. அண்ட் மொத்தமா அந்த புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணா 78 பேஜ் நம்ம போறோம். இல்லைன்னா ஒரு 67 வந்து நின்றோம். கொஸ்டின்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 10 பேஜ் சேர்த்து வந்துச்சு. அப்போ இந்த இதுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம்ஸே கிட்டத்தட்ட எக்ஸாம்பிள்ல நமக்கு 24 ப்ராப்ளம் இருக்கு. எக்ஸசைஸ்ல வந்து ஒரு 15 ப்ராப்ளம் இருக்கு. இதை சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுவும் சூப்பர் ஈஸியா தான் இருக்க போகுது. ஓகே, அண்ட் புக் பேக்ல 1 மார்க்ஸ் வந்து 15. இந்த 15ல இருந்து தான் லாஸ்ட் டைம் ஒரு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த 21ல இருந்து தான் ஒரு கொஸ்டின், இதுல இருந்து ஒரு கொஸ்டின் தான் வந்திருக்கு. சோ அப்ப இதை நீங்க கேட்டகரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் சாப்டரே ஈஸி தான். சோ அப்படி பார்க்கும்போது நம்ம என்னெல்லாம் இந்த 30 நாள்ல இந்த சாப்டர் முடிக்கிறதுக்கு பண்ணணும் அப்படின்னா பேசிக். இந்த பேசிக் நான் சொன்ன மாதிரி பேசிக் மேக்ஸும் தெரிஞ்சுக்கணும். அப்ப இங்க பிசிக்ஸ் நீங்க கன்சிடர் பண்ணும்போது ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக்கான டெஃபினேஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த சாப்டர்ல நிறைய டெஃபினேஷன்ஸ் நமக்கு படிக்கும்போது அடுத்தடுத்து படிக்கும்போது சாப்டர்ஸ் இதுல கொஞ்சம் வந்து டிஃபிகல்டிஸ் இருக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. கரெக்டான டேர்ம் யூஸ் பண்ணாதான் நமக்கு கீ பாயிண்ட்ஸும் இருக்கணும், அந்த கீவேர்ட்ஸ் இருந்தாதான் மார்க்கும் தருவாங்க இல்லையா? ஸோ அப்போ டெஃபினேஷன்ஸ். ஸோ ஒரு சார்ஜ்னா என்ன, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல்னா என்ன, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்ன, இது மாதிரி பேசிக்கான டெஃபினேஷன்ஸை திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா படிங்க. ஸோ இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது நீங்க வந்து எழுதுங்க. ஓகே, உங்க புக்ல எழுதலாம், இல்ல ஒரு நோட் புக்ல இப்ப இருந்தே நீங்க பிசிக்ஸ்க்குன்னு ஒரு செப்பரேட்டா ஒரு நோட் புக் போட்டு மெயின்டைன் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் புக் பேக். ஸோ புக் பேக்ல இருக்கக்கூடிய ஷார்ட் ஆன்சர்ஸ் லாங் ஆன்சர் முடிச்சுட்டு 1 மார்க்ஸ் நீங்க சால்வ் பண்ணுங்க. அண்ட் ஒரு கான்செப்டும் படிக்கும் போது அதுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸும் சேர்த்து நீங்க சால்வ் பண்ணும். ஏன்னா அப்படி பண்ணும்போது ப்ராப்ளம்ஸும் படிக்கிறோம், கான்செப்டும் படிக்கிறோம் அப்படின்னா ஃபார்முலா ஷீட் நம்ம இப்போல இருந்தே தயார் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் லாஸ்ட் மினிட்ல ரீட் பண்ணும்போது ஓகே இந்த ஃபார்முலா தெரிஞ்சா இந்த ப்ராப்ளம்லாம் எனக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் சூப்பரா வந்துரும் உங்களுக்கு. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல ப்ராப்ளம் பார்க்கலாம்னு வச்சுதான் 11th நம்ம மிஸ்டேக் பண்ணோம். சோ அதே தப்ப திரும்ப நம்ம பண்ண வேண்டாம். அண்ட் அடுத்தது டயக்ராம்ஸ். டயக்ராம் என்னது கொஸ்டினுக்கு எப்படி எல்லாம் போடணும். சோ நம்ம இங்க படிக்கும் போதே அதையும் வந்து பிராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். சோ இப்ப நமக்கு ரொம்ப முக்கியமா கிரியேட்டிவ் பர்சன்ஸ் அண்ட் ஒரு சிலர் நீட் அண்ட் ஜேடபிள்யூக்கு ப்ரிப்பேர் பண்ண ஐடியால இருக்கீங்க. பட் நான் திரும்பவும் சொல்றேன், இப்போதைக்கு நீங்க பப்ளிக்கா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ நீங்க டெய்லியும் நான் கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு டார்கெட்ஸ் உங்களுக்கு செட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது வீக் 1 இன்னிலிருந்து ஆரம்பிச்சு அடுத்த வாரம் வரலாம். ஸோ 7 நாளைக்கான ஷெட்யூல். ஸோ இந்த 7 நாள் இந்த சப் டாபிக் எல்லாம் நீங்க முடிக்க நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்ல உங்களுக்கு தேவையான கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நான் போஸ்ட் பண்றேன். ஸோ அதை உங்களால எவ்வளவு தூரத்துக்கு சால்வ் பண்ண முடியுது. ஈவன் நீட் அண்ட் ஜேடபிள்யூ நம்ம ஸ்டேட் போர்ட் சிலபஸ் வச்சு இப்படி எல்லாம் சால்வ் பண்ண முடியும். சோ அதுக்கு டெய்லி ஒரு 5 minutes உங்களால ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா போதும்.
ஓகேவா? சோ கொஸ்டின்ஸ் டாபிக் படிக்கிறதுக்கு நீங்க கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் டு 1 hour எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதோட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் படிச்சதெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸும் நீங்க ஒரு தடவை சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேவா? சோ இந்த கொஸ்டின் போஸ்ட் பண்ணிடுறேன். உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட், சோ அது என்ன இன்னைக்கு டாபிக்ல உங்களுக்கு டவுட் இருக்கோ அதை கரெக்டா இந்த வீடியோக்கு கீழே நீங்க வந்து கமெண்ட் பண்ணலாம். ஸோ 1.1ல இந்த டாபிக்ல போட்டிருந்த கொஸ்டின் வந்து எனக்கு புரியல மேம், ஸோ கொஸ்டின் நம்பர் போட்டு கூட நீங்க எனக்கு கேட்கலாம். எதெல்லாம் உங்களுக்கு புரியலையோ நம்ம அடுத்தடுத்து அது எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா லைவ் கிளாஸஸ்லயும் சால்வ் பண்ண போறோம். இன்னைக்கு சாயந்தரம் அதே மாதிரி 6:30 மணிக்கு நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்டை டீச் பண்ண போறோம். ஸோ சாப்டர் 1ல இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ மிஸ் பண்ணாம வந்து நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்க சொல்லிக் கொடுக்குற எல்லா விஷயங்களும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதை வச்சு நீங்க திரும்ப ஒரு தடவை நீங்க ரீட் பண்ணி எழுதி பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் மறக்கவே மறக்காது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ரெகுலரா நமக்கு லைவ் கிளாஸஸ்லயும் நடக்க போகுது. அண்ட் இது போக நம்ம கூட சேர்ந்து ஹண்டர் லேர்னிங் ஆப்ல ஓகேவா, ஸோ நமக்கான கிளாஸஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்க அதுல ஜாயின் பண்ணி நம்மளோட சேர்ந்து படிக்கணும்னு நினைச்சா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஸோ 9004095900. இப்போ யூடியூப் கிளாஸஸ்க்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஸோ யூடியூப்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்தடுத்த நாள் வந்து எந்த ரேஞ்ச்ல நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அண்ட் நாளைக்கு நீங்க அந்த கிளாஸ் அட்டன் பண்றீங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு ட்ராக் வந்து இருக்காது. ஸோ அப்போ அந்த கண்டினியூட்டி மிஸ் ஆகும்போது மார்க் ஸ்கோரிங் ரேஞ்சும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ இங்க நம்மளோட ஆப் கிளாஸோட அட்வான்டேஜே அதுதான். ஸோ ஒன்ஸ் நீங்க எங்களோட ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ உங்களுக்குன்னு ஒரு கண்டிப்பா ஒரு மென்டர், ஸோ அந்த மென்டர் வந்து உங்க ஸ்கூல்ல டைமிங் என்ன, ஸோ நீங்க எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு போறீங்க, ஓகே, உங்க ஸ்கூல் டைமிங்கை பொறுத்து உங்களுக்கு ஏதாச்சும் ஹோம் ஒர்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களா, ஸோ அதுக்கான ஒரு பேசிக் சப்போர்ட் இருக்க போகுது. அண்ட் நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய எல்லா கிளாஸ் நோட்ஸுமே, ஸோ இப்போ பிசிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் எடுத்துக்கிட்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல ஸோ ஒரு சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் படிக்கிறீங்க அப்படின்னா அது டீடைல்டா ஒரு வீடியோ கொடுத்துட்டு ஸோ அதுக்கான நோட்ஸும் நம்ம அப்லோட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ உங்களுக்கான டீடைல்டு லெக்சர்ஸ் இருக்கும் அண்ட் அதை நீங்க எந்த டைம்ல வேணா வந்து பாத்துக்கலாம். ஓகே, அண்ட் உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது. ஸோ நீங்க வரீங்க, சாப்டர் ஓப்பன் பண்றீங்க, அதுக்குள்ளேயே எல்லாமே வீடியோஸ் நம்ம போட்டு வச்சிருப்போம். நீங்க கிளிக் பண்ணி பார்த்துட்டு எக்ஸாமுக்கு டைரக்டா நீங்க போயிடலாம். அண்ட் மூணாவது இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த கிரியேட்டிவ் பர்சன்ஸ் எல்லாமே அதுக்கான பிடிஎஃப் நம்ம அப்லோட் பண்ணி வச்சிருப்போம் ஒவ்வொரு சாப்டருக்குமே. ஸோ ஒவ்வொரு எக்ஸாமுக்கு முன்னாடியும் நீங்க இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஆனா எனக்கு லாஸ்ட் மினிட்ல இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம் டைம்ல இப்போ 11th கூட நமக்கு அந்த மாதிரி நடந்திருக்கும். ஸோ எக்ஸாம் டைம் அப்போ உங்களுக்கு வந்து ஒரு குயிக் ரிவிஷன் பண்ணும். ஸோ எனக்கு புக் பேக் மட்டும் ஒரு கம்ப்ளீட்டா ஒரு 1 ஷாட் ரிவிஷன் இருந்ததுன்னா எனக்கு நல்லா இருக்கும்னு தோணுது. அண்ட் எல்லா கொஸ்டின்ஸும் வேணும். ஸோ அதுக்கான வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி எக்ஸாம் டைம்ல உங்களுக்கு ப்ராப்ளம்ஸும் கம்ப்ளீட்டா ஒரு 2x ஸ்பீட்ல வச்சு பாக்குறேன் அப்படின்னா எல்லா ப்ராப்ளமும் நான் சால்வ் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ அப்போ அதுக்குன்னு ஒரு செப்பரேட் வீடியோ நீங்க இங்க அங்கன்னு பாதி தேடாம எல்லாமே ஒன் ஸ்டாப் சொல்யூஷனா நமக்கு ஆப்ல கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஆப் கிளாஸோட சூப்பர் டூப்பர் பெனிஃபிட்ஸ். இதை தாண்டி இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. நீங்க ஒரு 5 மினிட்ஸ் உங்களோட இன்னைக்கு டைமை ஸ்பெண்ட் பண்ணி நீங்க ஹண்டர் லேர்னிங் ஆப் அப்படின்னு பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணி இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்மளோட இந்த வருஷ பிளான் 1 year பிளான் வந்து புக்ஸோட சேர்த்து கைட் புக்ஸோட சேர்த்து தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ டெஃபினெட்லி கம் ஜாயின் அஸ் அண்ட் ஸ்டடி. நீங்க ஒரு 1 year எஃபர்ட் போட்டு படிக்கிறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்கு. ஸோ மார்க் மட்டும்தான் பேச போகுது. அண்ட் இங்க நம்ம கூட படிச்ச எல்லாருமே சூப்பரான கட் ஆஃப் வாங்கியிருக்காங்க. அதை நம்ம எல்லாமே போஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் மாதிரி நீங்களும் வந்து உங்களோட கரியரை இன்னும் சூப்பரா சேஞ்ச் பண்ணணும்னு வச்சீங்கன்னா கம் ஜாயின் அஸ் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட்.